சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஏகாதசி விரதத்தை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் முக்கியமான விரதம் அப்படிங்கிறது இல்லை. எல்லா ஏகாதசியுமே விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் மாதத்தில் பிரதி மாதம் 2 ஏகாதசி வரும். 2 ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறதுமே விசேஷம். அழகா விஷயம் என்ன அப்படின்னா, பாகவதத்தில் சொல்லப்பட்ட உண்மை வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோர் ஸ்மரணம், அர்ச்சகம் அப்படின்னு 4 விதமான முதல் நிலைப்படி சொல்லப்பட்டுள்ளது. அதில் முடிந்தவரை 3 விஷயம் முக்கியம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோர் ஸ்மரணம் அப்படிங்கிறது. ஸ்ரவணம்னா ஒன்று கதை கேட்கணும், இல்லைன்னா கதை சொல்லணும். அடுத்தது நாம கீர்த்தனம், நாமத்தை ஒன்று யாராவது இது சொல்வாரானால் அதை கேட்கணும், இல்லைன்னா நாம வந்து சொல்லின்னு இருக்கணும். அடுத்தது பகவானை ஸ்மரணம்னா பகவானை நினைக்கணும். அந்த பகவானுடைய சிந்தனைகள் வரத்துக்கு தான் இந்த கல்யாண குணங்களை கேட்கிறதும் நாம கீர்த்தனம் பண்றதும் இதற்காகத்தான். அதுவும் உபவாசம் அப்படின்னா உப பிளஸ் வாசம். வாசம்னா வசிக்கிறது, உப அப்படின்னா சமீபம்னு அர்த்தம். பகவானுக்கு சமீபத்தில் வசிக்கக்கூடியதாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நாம மனசு லகிக்காம பகவானை வந்து நினைக்க முடியாது. மனசு லகித்தால் மட்டும்தான் பகவானோட ஸ்மரணைகள், அதாவது பகவானை பற்றி இருக்கக்கூடிய கல்யாண குணங்களுடைய சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் வரும்பொழுதுதான் பகவான் இப்படி கிருபை பண்ணியிருக்கானா, இப்படி அடியார்களுக்கு கருணை காட்டியிருக்கானா, அனுகிரகம் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது தெரியும். முடிந்தளவு பகவானுடைய சிந்தனைகளை வளர்க்கறதுக்கு கதை கேட்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா, முடிந்தால் கதை சொல்லலாம். அப்படி கேட்கும் பொழுது பகவானுடைய அந்த கல்யாண குணங்களை கேட்கதான் பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம் மனசும் அதுல வந்து ஈடுபடும். அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காலையில வந்து, அதாவது காலையில குளிச்சுட்டு இரவு வரையும் அன்று வந்து உபவாசம் இருக்கணும். முடியாதவா வந்து 1 வேளையோ 2 வேளையோ சாப்பிடலாம். அதுலேயும் என்ன அப்படின்னா, சாதம் இல்லாம சாப்பிட்றது ரொம்ப விசேஷமானது. முக்கியமான ஒரு விரதத்துல வந்து ஏகாதசியில பால் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அதுவும் இது ரொம்ப அதீதமா பக்தி பண்ணக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏகாதசி அன்னைக்கு பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உண்டு. ஆக ஏகாதசி விரதம்ங்கிறது மகத்தான பலனை கொடுக்கக்கூடியதான ஒன்று. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். மேலும் மேலும் வீடியோ போடுவதற்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.